செலமினா செலமினா, என்ன பட்டா? இந்த பருவலங்கா உருண்டை எனக்கு வேணாம். முட்டாப்பாய் மாவுல இத சாதாரணமா நினைக்காத. பாசிப்பருப்பு மாவுல நெய்ய ஊத்தி உருண்டை பிடிச்சது. சடங்கான பிள்ளைங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அடிக்கடி பட்டு உள்காயம் இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டா உடனே வலி தீர்ந்து போயிடும். இந்தா சாப்பிடு. ஐ சுந்தரபாண்டியன் வந்துட்டாரு. தம்பி, உடம்பு எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் சரியா போச்சு. கை கால் தான் கொஞ்சம் மதமதன்னு இருக்கு. பெரிய குளத்து கால மாதிரி செருக்கடிச்சு திரிஞ்சிட்டு காயம் பட்டு படுத்துட்டு வந்தீங்கல்ல, சோம்பேறித்தனமா தான் இருக்கும். 4 நாளைக்கு வேலை செஞ்சா சரியா போயிடும். தம்பி, அப்படியே அந்த மோட்டரை சுத்தி விடு. சரிண்ணே. எல்லாரும் இருக்கும்போது அவருக்கு மட்டும் இதை எப்படி கொடுக்கறது? ஏய் சின்ன கால, என்னக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க பக்கத்துல தானே இருக்கேன். ஏங்க இப்படி சத்தம் போறீங்க? அது என்னடா, இது பாசி பயித்து மாவுல நெய் ஊத்தி உருண்டை பிடிச்சது. இத சாப்பிட்டா உள்காய இருந்தா ஆறிடும். இந்த மீசக்காரரே, இது பாசி பயித்து மாவுல நெய் ஊத்தி உருண்டை பிடிச்சது. இத சாப்பிட்டா உள்காய இருந்தா ஆறிடும். இது தெரியுமே, பாசி பயத்து மாவுல நெய்ய ஊத்தி உருண்டை பிடிச்சது. இத சாப்பிட்டா உள்காய இருந்தா ஆறி போயிடும், அதானே? என்னப்பா? ஆளான பிள்ளைய கொல்லப்புறத்துல விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன், என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? முத்துக்கிழவன் பேரன் சுந்தரபாண்டியோட செல்லம்னா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. என்ன தவிர வேற யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? சின்ன பிள்ளை யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்திருக்கோம். எனக்கு அப்படி தோணல. இது முளைக்க கூடாது. இத கிள்ளி எறியும். அத்தா, இத பாரு, இந்த விஷயம் இந்த வீட்டுல நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பா தம்பிக்கு தெரியக்கூடாது. முரட்டு பய வெட்டு குத்துன்னு ஆரம்பிச்சிடுவான். அத்தா, ஒரு விஷயம், கணக்கு பிள்ளைய வர சொல்லி முத்துக்கிழவனோட பேரன் நாளையில இருந்து வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்க. இனிமே எக்காரணத்தை கொண்டு என் பேரன் பண்ண பக்கம் வராம நான் பாத்துக்கிறேங்க. பண்ண பக்கம் வராம மட்டும் இருந்தா பத்தாதியா, அந்த பொண்ணுடைய நினைப்பு உன் பேர மனசுல இருக்க கூடாது. அத மீறி அந்த பக்கம் வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல, ஜாக்கிரதை. தாத்தா, கணக்கு எதுக்கு வந்துட்டு போகுது? கணக்க தீர்த்துட்டு போறாரு. என்ன சொல்றீங்க? அதான்டா, உன்னை பண்ண வேலைக்கு போடான்னு சொன்னா நீ பொண்ண பாத்திருக்க, அதான் வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி மீறி போனா அவங்க கிட்ட மோதிரவங்களை வெட்டுற மாதிரி உன்னையும் வெட்டி ஆத்துல போட்டுருவாங்க. ஆத்துல ஆத்துல போட்டு. தாத்தா, உங்க பேரன் எது பண்ணாலும் நியாயமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. இப்போ என் மனசுக்கு எது நியாயமா படுதோ அதை நான் செய்ய போறேன். என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம்.
செத்து தொலைஞ்சான். டேய், இவன் பணம் கூட இந்த ஊர் எல்லையில இருக்க கூடாது. இவனை தூக்கிக்கிட்டு போய் எங்கேயாவது எரிஞ்சிட்டு வாங்கடா.